குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் நியூயார்க்கில் உள்ள நார்த் பிரதர் ஐலாண்ட் அப்படிங்கிற ஒரு ஐலாண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். 1850 ரிவர் சைடுன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணிகிட்டு இருந்தபோது சில தொற்று நோய் இருக்கும் இல்லையா, பரவக்கூடிய டிசீஸ் இருக்கும் இல்லையா, அந்த டிசீஸ் உள்ள பீப்புளை எங்கே குவாரண்டைன் பண்ணுறது? இப்போ நமக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொரோனானால தனிமைப்படுத்துகிறாங்க, ஐசோலேட் பண்ணுறாங்க, தனிமைப்படுத்தி வைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி எங்கே குவாரண்டைன் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு 1885 இந்த நார்த் பிரதர் ஐலாண்டில் அந்த ஹாஸ்பிட்டலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ரிவர் சைடுங்கிற ஹாஸ்பிட்டலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அங்கே இந்த தொற்று நோய் வியாதிகள் இருக்குது இல்லையா, டியூபர்குலோசிஸ், ஸ்மால் பாக்ஸ் அப்படின்னா பெரியம்மை, இந்த மாதிரி நோயெல்லாம் டைஃபாய்டு, அப்போதைக்கு மருந்தும் அதிகம் கிடையாது, வேக்சினும் கிடையாது இல்லையா. அப்போ அந்த நோயாளிகள்லாம் குவாரண்டைன் பண்ணுறதுக்காக இந்த நார்த் பிரதர் ஐலாண்டில் உள்ள ரிவர் சைடு ஹாஸ்பிட்டலில் கொண்டு வைப்பாங்களாம். ஸோ அதுக்காகவே உருவாக்கப்பட்டது தான் இந்த ஹாஸ்பிட்டல் உள்ள ஐலாண்டு. ஆனால் அந்த ஐலாண்டில் இந்த ஹாஸ்பிட்டல் வரதுக்கு முன்னாடி எந்த ஒரு பப்ளிக் அக்சஸ், எந்த ஒரு மக்களும் வந்ததே கிடையாதான். நார்த் பிரதர் ஐலாண்டை பற்றி தெரிஞ்சுக்கும் போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் இருக்குது. டைஃபாய்டு மேரி அப்படின்னு ஒருத்தவங்கள சொல்லுவாங்க. அவங்களோட நேம் மேரி தான். ஆக்சுவலாக அவங்களால தான் டைஃபாய்டுங்கிற டிசீஸே பரவி இருந்தது. எப்படின்னா அவங்களுக்கு டிசீஸ் இருக்கிறது அவங்களுக்கே தெரியல, ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருந்தாங்க. அவங்க ஒரு 8 ஃபேமிலிக்கு குக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த 8 ஃபேமிலியில் 7 ஃபேமிலிக்கு அவங்க ஹைஜீனிக்காக இல்லாததுனாலையும் அவங்களுக்கு நோய் இருக்குன்னே தெரியாததுனாலையும் 7 ஃபேமிலிக்கு அந்த டைஃபாய்டுங்கிற நோயை அவங்க தான் தொற்று ஏற்படுத்தினாங்க. ஃபஸ்ட்டு 25 பேர் இதனால் பாதித்தாங்க. அந்த டைஃபாய்டு மேரியை இவங்களுக்கு இந்த நோய் டைஃபாய்டுன்னு ஒரு நோய் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கக்குள்ள இந்த ரிவர் சைடு ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1907 1910 வரைக்கும் 3 வருஷம் குவாரண்டைன் பண்ணி அவங்கள தனிமைப்படுத்தி வச்சுருந்துருக்காங்க. அந்த 1910 அந்த நோயோட வீரியம் கம்மியானோடனே டாக்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, நீங்கள் போய் வீட்டில் இருங்க, தனியாக செல்ஃப் குவாரண்டைன் பண்ணிக்கோங்க, நீங்கள் எந்த ஒர்க்குக்கும் போகக்கூடாது, உங்களுக்கு இன்னும் நோய் தொற்று இருக்குது, ஆனால் அளவு தான் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க கேட்கல. திருப்பி என்ன பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட்லேருந்து வலுக்கட்டாயமாக இந்த நார்த் பிரதர் ஐலாண்டில் கொண்டு அவங்கள வச்சு 1915 1938 வரைக்கும் அவங்களுக்கு டைஃபாய்டு இருந்திருக்கு. 1938 சிவியர் நிமோனியா காரணமாக அவங்க அந்த ஹாஸ்பிட்டல்லே இறந்துடுறாங்க. ஸோ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இந்த ஒரு வரலாறும் உண்டு. இந்த நார்த் பிரதர் ஐலாண்டில் நான் சொன்ன மாதிரி ரிவர் சைடு ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டோரி பில்டிங், மிகப்பெரிய ஒரு பில்டிங் கட்டி வச்சுருக்காங்க. அது 1884 1943 வரைக்கும் ஹாஸ்பிட்டலாகவும், அப்புறம் 1945 1951 வரைக்கும் வேர்ல்டு வார் 2 அந்த வெட்டரன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க பாதிக்கப்பட்டவங்க, அவங்கள தங்க வைக்கிற இடமாகவும், அதுக்கப்புறம் 1952 பார்த்தீங்கன்னா யூத் ரீஹாபிலிட்டேஷன் சென்டராகவும் இந்த ரிவர் சைடு ஹாஸ்பிட்டல் இருக்கிற நார்த் பிரதர் ஐலாண்டை யூஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து. 1964 பார்த்தீங்கன்னா இங்கே இருந்த எல்லா பேஷண்ட்ஸ், அந்த யூத் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்லாம் சொன்னோம் இல்லையா, எல்லா பேஷண்ட்ஸையும் எவாக்குவேட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடம் ஒரு சாங்சுரி மாதிரி ஆயிடுச்சு, பேர்ட்ஸ் சாங்சுரி மாதிரி ஆயிடுச்சு. மரங்களால் சூழப்பட்ட அந்த பில்டிங்ஸ் எல்லாமே ஃபுல்லாக மரங்களால் கவர் ஆகப்பட்டு ஃபுல்லாக பேர்ட்ஸ் எல்லாம் இருந்துட்டு தங்கிட்டு போகிற, மைக்ரேட் ஆகி வர பேர்ட்ஸ் தங்கிட்டு போகிற ஒரு சாங்சுரி மாதிரி ஆயிடுச்சு. எந்த ஒரு சீரமைப்பு பணியும் இதில் மேற்கொள்ள, எந்த நேரம் வேணாலும் இடிஞ்சு உள்ள மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்குது. 1904 ஒரு ஸ்டீம் போட்டில் ஒரு 1000 பயணிகள் பயணிச்சிருக்காங்க. ஒரு கப்பல் போட்டில், அது ஒரு ஷிப் பயணிச்சிட்டு இருக்கும்போது நடுக்கடலில் ஃபயர் ஆகிடுது. அந்த ஃபயரான ஷிப் ஒதுங்கின இடம் பார்த்திங்கன்னா இந்த ரிவர் சைடு ஹாஸ்பிட்டல் தான். ஸோ எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா பயப்படுறாங்க, இது ஒரு ஹாண்டட் பிளேஸாக இருக்கும். ஏன்னா கரை ஒதுங்கின அத்தனை இறந்த சடலங்களும் இந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே இருந்ததுனால நியூயார்க் மக்கள்லாம் இன்னமும் இதை ஒரு ஹாண்டட் பிளேஸாக தான் பார்க்குறாங்க. யாரும் அவ்வளோ சீக்கிரம் இந்த ஹாஸ்பிட்டலில் போய் விசிட் பண்ண முடியாது. இப்போ போகணுன்னா கூட பப்ளிக் அக்சஸ் கிடையாது. கவர்மெண்ட் கிட்ட ப்ராப்பர் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் இந்த ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கலாம், ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்கன்னா பண்ணலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. 2016 நடந்த மாநாட்டில் இதை கண்டிப்பாக ஒரு பேர்ட் சாங்சுரியாவோ இல்லை ஒரு பார்க்காவோ மாற்றுறோம் அப்படின்னு கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீட் யூ நெக்ஸ்ட் கிளாஸ் வித் another interesting topic. Thank you.